أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ஆறாவது சுற்று கேட்டு சொல். திரையில் உங்களுக்கு கேள்வி காண்பிக்கப்படும். தெரிஞ்சு பதில் சொன்னா 100 மதிப்பெண், இல்லைன்னு சொன்னா ஆப்ஷன் ஒன்று இருக்கு. ஃபோன் போட்டு என்ன பண்ணலாம், உங்க நண்பர்கள்ட்ட உறவினர்கள்ட்ட யார்ட்டையாவது கேட்டு சொல்லலாம். அப்படி கேட்டால் 50 மதிப்பெண் தான் கிடைக்கும். ஓகேவா? கேட்டு சொல்லாம நாங்களே சொல்லி முழு மதிப்பெண்ணை எடுத்துடுறோம், அடுத்த இதுல முழுசா முதன்மையான இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆறாவது சுற்றுக்கான முதல் கேள்வி, அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த நபி தோழர் யார்? இதை கேட்டு சொல்லணுமா அப்படின்னு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் பி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆப்ஷன் சி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் டி இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த கேள்வி ஷம்ஸ் அணியினருக்காக. உங்களுக்கான நேரம் தொடங்கியாச்சு. 30 வினாடிகள்ல நீங்க சொல்லணும். இல்லைன்னா கேட்டு சொல்லலாம். கேட்டு சொன்னா 50, கேட்காம சொன்னா 100. 100 50? 100 50? ஆப்ஷன் பி ஐஷா ரலியல்லாஹு. ஆப்ஷன் பி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹான்னு சொல்லியிருக்காங்க. நேரம் இருக்கு, முடிந்து விட்டது. தப்பா சொன்னா வாய்ப்பும் போயிடும். கேட்டு சொன்னாலாவது 50 கிடைக்கும். பார்ப்போம் சரியான பதிலா என்பதை. தவறான பதில். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தான் சரியான பதில். அதற்கு அடுத்த இடத்துல தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. முதன்மையாக இருப்பது யாரு? அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. ஹதீஸ் அறிவித்த 2வது இடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. அறிவித்த நபி மொழிகள் 5374. நபிகளார் இறக்கும் போது அவர்கள் வயது 31ஆக இருந்தது. அதிகமான செய்தியை அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இதன் மூலம் நம்ம இந்த செய்தியை தெரிஞ்சிருக்கிறோம். மாஷா அல்லாஹ். அடுத்த கேள்வி தக்வீர் அணியினருக்காக. உங்களுக்கான கேள்வி திரையில். என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறே தொழுங்கள் என்ற ஹதீஸை அறிவித்த நபித்தோழர் யார்? ஆப்ஷன் ஏ மாலிக் பின் உவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் பி மாலிக் பின் ருவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் சி மாலிக் பின் ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் டி மாலிக் பின் யுவரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. என்னாச்சு? உங்களுக்கான நேரம் தொடங்கியாச்சு. ஃபோனு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. ஃபோனில் உங்களை பதிலை கேளுங்க. கேள்வியை சொல்லி ஆப்ஷனை சொல்லுங்க, படிச்சு சொல்லுங்க. மாலிக் பின் குவைரிஸ் ரலி, மாலிக் பின் குவைரிஸ் ரலி, மாலிக் பின் குவைரிஸ் ரலி, மாலிக் பின் யுவைரிஸ் ரலி. ஆப்ஷன் ஏ மாலிக் பின் ஹுவைரிஸ் ரலி. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ மாலிக் பின் உவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம் சரியான பதிலா என்ன. தவறான பதில். வாய்ப்பு போயிடுச்சு. அவங்களும் முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆதார நூல் புகாரில 631வது செய்தியாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. தவறான பதிலை சொல்லி வாய்ப்பு இழந்துட்டோம். இருந்தாலும் அடுத்த ரவுண்ட்ல முன்னணியில போகலாம் இன்ஷா அல்லாஹ். கேட்டு சொல் என்ற இந்த சுற்றுல அடுத்த கேள்வி அத்தாரிக் அணியினருக்காக. பரபரப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய ரமலான் மாத சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சி 5 சுற்று முடிந்து 6வது சுற்றில் 2 கேள்விகள் கேட்கப்பட்டுள்ள நிலையில் அனைவரும் அவளோடு எதிர்பார்த்திருக்கக்கூடிய 3வது கேள்வி. உங்களுக்கான கேள்வி திரையில். இப்னு உம்மி மக்தும் ரலியல்லாஹு அன்ஹு உடல்நிலை எவ்வாறு இருந்தது? ஆப்ஷன் ஏ
கண் தெரியாதவர். ஆப்ஷன் பி வாய் பேச முடியாதவர். ஆப்ஷன் சி காது கேட்காதவர். ஆப்ஷன் டி உடல் ஊனமுற்றவர். உங்களுக்கான நேரம் தொடங்கியாச்சு. நீங்களா சொன்னா 100 மதிப்பெண் கிடைக்கும், கேட்டு சொன்னா 50 மதிப்பெண் கிடைக்கும். எந்த முடிவாக இருந்தாலும் 30 வினாடியில் எடுத்துடணும். பதில் சொல்வதாக இருந்தாலும் ஆப்ஷன் டி உடல் ஊனமுற்றவர். ஆப்ஷன் டி உடல் ஊனமுற்றவர். கரெக்ட் தானா? போனா போன் பேசலான்ட்டு முடிவு பண்ணிட்டீங்க, கேட்டு சொல்லிடலான்னு சொல்லி திடீர்னு என்ன மாற்றம்? ஒரு சந்தேகம் வந்துருச்சு. சரி, ஓகே, போனை கொடுங்க. தலைப்பு அந்த கேள்வியை பதிக்கணும், ஆப்ஷனை சொல்லணும். சரியா? சொல்லுப்பா. இப்னு மக்தூம் ரலி உடல்நிலை எவ்வாறு இருந்தது? ஆப்ஷன் ஏ கண் தெரியாதவர். ஆப்ஷன் பி ஆப்ஷன் ஏ கண் தெரியாதவர். ஆப்ஷன் ஏ கண் தெரியாதவர். ஆப்ஷன் ஏ கண் தெரியாதவர். உங்களுக்கான ஆரம்ப நேரத்திலே சொல்லிட்டீங்க. மாஷா அல்லாஹ். கேள்விக்கான பதில் சரிதானா என்பதை பார்க்கலாம். கண் தெரியாதவர் சரியான பதில். 50 மதிப்பெண்ணை எடுத்துட்டீங்க. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். புகாரியில 617வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்னு உம்மி மக்தும் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண் பார்வையற்றவராக இருந்தார்கள். அவரிடம் சுபுஹ் நேரமாகிவிட்டது என்று சொல்லப்படும் வரை அவர்கள் ஃபஜருக்காக பாங்கு சொல்ல மாட்டார்கள் என்ற செய்தி புகாரில் 617வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி அர் ரஹ்மான் அணியினருக்காக. உங்களுக்கான கேள்வி திரையில. மிஹ்ராப் எனும் தோட்டத்தை தர்மம் செய்தவர் யார்? ஆப்ஷன் ஏ சாத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு. ஆப்ஷன் பி சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஆப்ஷன் சி சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. ஆப்ஷன் டி சாத் இப்னு முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹு. மிஹ்ராப் எனும் தோட்டத்தை தர்மம் செய்தவர் யார்? உங்களுக்கான நேரம் தொடங்கியாச்சு. கேட்டு சொல்றதா நேரடியா சொல்லிடுறதா? நேரடியாக சொல்கிறேன். நேரடியா சொல்லிடுறது முடிவு பண்ணியாச்சு. தெரியுமா? சொல்லுங்க. வாய்ப்பு போயிடும். கேட்டு சொல்றதா இருந்தா கேட்டு சொல்லலாம். ஓகேவா? ஆப்ஷன் ஏ சாத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு. ஆப்ஷன் ஏ சாத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு தான். நாங்க கேட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சரியாத்தான் சொல்லியிருக்கோன்றாங்க. பாப்பாம். சரியான பதில் சொல்லி 100 மதிப்பெண்ணை அள்ளியாச்சு. போட்டியில அப்படியே விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கு. ஆதாரம் புகாரில 2762 இரண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. மாணவர் மேடை விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி. மதிப்பெண் பட்டியலை பார்ப்பதில் போட்டியாளர்கள் ரொம்ப ஆவலோடு இருக்கிறார்கள், நேயர்களும் ஆவலோடு இருக்கின்றார்கள். அஷம்ஸ் அணியினர் 250 மதிப்பெண் எடுத்து 2வது இடத்துல இருக்கிறீங்க. அர் ரஹ்மான் அத் தக்வீர் அத் தாரிக் அணியினர் 3 பேருமே சரிக்கு சமமாக 350 மதிப்பெண் எடுத்து ஒரே இடத்துல இருக்கிறீங்க. இன்னும் 4 சுற்று இருக்கு. இந்த 4 சுற்றுல நம்ம எப்படி போட்டி போடுறோமோ, மதிப்பெண்களை எடுக்கிறோமோ, முன்னணியில் வந்துடலாம். ரொம்ப விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கு. அடுத்த சுற்று செய்கையும் பதிலும். செய்கையும் பதிலும் என்ற இந்த சுற்றுல உங்களுக்கான கேள்வி அங்கே இருக்கும். அந்த கேள்வியை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் அணியினரை செய்கை மூலமாக புரிய வைக்கணும். சரியா? செய்கை மூலமாக நீங்கள் புரிய வச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு 60 வினாடிகள் கொடுக்கப்படும். அந்த 60 வினாடிகள் செய்கை மூலமாக புரிய வைத்து விட்டால் இதற்கான மதிப்பெண் 50. சரியா? செய்கையை செய்கிறது யார் தயாராக இருக்கீங்களா? பேசிக்கிட்டீங்களா? யார் வர்றதுன்னு பேசிக்கிட்டீங்களா? போகலாமா? வாங்க, அஷம்ஸ் அணியினர் வாங்க. உங்களுக்கான செய்கைக்கான கேள்வியை நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே வந்துடுங்க. அந்த குடுவையில் இருக்கக்கூடியது எல்லாம் குரான் அத்தியாயம் தான் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் புரிய வச்சிட்டிங்கன்னு சொன்னால்
50 மதிப்பெண் கிடைக்கும். படிச்சாச்சா? ஓகேவா? கன்ஃபியூஸ் இல்லைல்ல? ஓகே, சொல்லுங்க. எழுதுகோல். கரெக்டாக சொன்னால் ஓகேன்னு சொல்லிடணும். எழுதுகோடு. ஃபஸ்ட்டே சொல்லிட்டாப்லையே, ஏன் கன்ஃபியூஸ் ஆகிட்ட நீ? பேனா கிடையாது, அதான் எழுதுக அழகாக சொல்லிட்டாப்லையா. மாஷா அல்லா, சரியான பதிலை சொல்லிட்டீங்க. எப்படி சொல்லி புரிய வச்சிங்க? என்னது அது? எழுதுற மாதிரி சைகை காமிச்சு சொன்னேன். இலகுவானது, அதனால வேற எந்த செய்கையும் செய்ய வேண்டியதே இல்லை. இப்படின்னா போதும். ஓகே, ஈஸியாக. அடுத்து இரண்டாவது வாய்ப்பு அத்தக்வீர் அணியினருக்காக. வாங்க, உங்களுக்கான கேள்வி எடுங்க. படிச்சாச்சா? உங்களுக்கான நேரம். தொழுகை. செஞ்சுக்கிட்டே இருங்க. இந்த பக்கம் திருப்பி தொழுகை. திரும்பிக்கோ. வாய் அசைக்க கூடாது, சைகையில மட்டும். அல் ஃபாத்திஹா. அல் ஃபஜர். ஃபஜர். நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க, ஏதாவது புரிய வைங்க. பாதி வந்துட்டாப்ல. கேட்டுக்கிட்டேன், நீ கேளு. எதுவா அதுவா அதுன்னு கேளு. 74வது அத்தியாயமா? 74 4. நேரம் முடிய போகுது. அல்லாஹ்வை வணங்குவது. நேரம் முடிஞ்சிருச்சு. என்ன சொல்லி புரிய வச்சிங்க? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை. அதான் பாதி சொல்லி ஜும்மா தொழுகைக்கு தான் என்ன சொன்னீங்க? புரிய வச்சு எப்படி சொல்லி வச்சிங்க? ஃபஸ்ட்டு 7 நாளில் அதில் 4வது நாள் தொழுகிறது அப்படின்னு சொல்லி காமிச்சு. 7 நாள் 7 நாள் நம்ம 4வது நாள் தொழுவ போகிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். புரியல. 7 நாள், வாரத்தில் ஒரு நாள், அதான் அப்படி சொல்கிறார். வாரத்தில் ஒரு நாள் தொழுவ போகிறது அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு? உங்களுக்கு புரிய வச்சாரு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாய்ப்பில் பார்க்கலாம். ஓகே, அடுத்த கேள்வி செய்கையும் பதிலும் அர் ரஹ்மான் அணியினருக்காக. வாங்க, உங்களுக்கான கேள்வியை எடுங்க. நல்லா செய்கை செய்வாரா இவரு? அந்த செய்கையை நீங்கள் புரிஞ்சுப்பீங்களா? ஓகே ஓகே, படிச்சாச்சா? புரியுதுல்ல? ஓகே, உங்களுக்கான நேரம் துவங்கியாச்சு. இடி. மாஷா அல்லாஹ், கரெக்டான பதில். எப்படி புரிய வச்சீங்க? டம்னு போட்டு புரிய வச்சாச்சா? டம் இடி அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்க? ஓகே, அவருக்கு இடி இடிச்சாப்புல இருக்கு, நான் கரெக்டா சொல்லிட்டேனா அப்படின்ட்டு. ஓகே, அடுத்த வாய்ப்பு அத்தாரிக் அணியினருக்காக. ஓகேவா? புரிய வச்சிடலாமா? யோசிச்சாச்சா? உங்களுக்கான நேரம் தொடங்கியாச்சு. உட்கார். கேட்டுக்கிட்டே இருங்க. குடு. அடி. அடி. இன்னும் 50 வினாடிகள் இருக்கு, செய்யலாம், நேரம் இருக்கு. வேற வேற செய்கையை சொல்லி கூட புரியுற மாதிரி செய்யலாம். நீங்க கேளுங்க, இதுவா அதுவான்னு கேட்கலாம். வேற ஏதாவது? உட்கார். சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லிக்கிட்டே இரு. உட்கார். ஒளி. ஒளி இறங்கு. ஒளி. இன்னும் 20 வினாடி தான் இருக்கு, சீக்கிரம். உட்கார். வேற ஏதாச்சும்?
டைம் நீட்டு குடு. வேற என்ன அவ்வளவுதானா? வேற செய்கை மூலமா ஒரு புரிய வைக்கலாம்ல. உங்களுக்கான நேரம் முடிந்து விட்டது. என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. உறுதியாக நிகழக்கூடியது. உறுதியாக நிகழக்கூடியது. நிகழக்கூடியது. அது எப்படி புரிய வச்சீங்க? இப்படி வச்சா நடக்கும் அர்த்தம். இப்படி வச்சா உறுதியானதா? சைகையும் கரெக்டா சொல்லணும்ல. கடைசி வரைக்குமே இப்படி எப்படின்னா பாவம் அவங்களும் என்ன பண்ணுவாங்க? சரி வாங்க. 7 சுற்றும் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருந்த நிலையில் தொடர்ச்சியாக 8வது சுற்று சரியானதை தேர்ந்தெடு என்ற இந்த சுற்று கேள்விகள் ஒரு பக்கம் இருக்கும், பதில்கள் மறுபுறம் சிதறி இருக்கும். அதை சரியா பொருத்தணும். சரியா பொருத்திட்டீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு கேள்விக்கும் 20 மதிப்பெண் கிடைக்கும். 5 கேள்விகள் 5 கேள்விகளுக்கும் சரியாக பொருத்தப்பட்டுட்டால் 100 மதிப்பெண்ணை பெற்றலாம். 100 கிடைச்சிரும். ஒன்று இழப்பதும் இந்த சுற்றுல நீங்க என்ன பண்ணுவீங்க? பின்தங்கிடுவீங்க. முதல் இடத்தை பிடிக்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கும். கவனமாக பதில சொல்லணும். சரியா? சரியான பதிலை தேர்ந்தெடு என்ற இந்த சுற்றில் முதல் வாய்ப்பாக தக்வீர் அணியினருக்காக உங்களுக்கான கேள்வி. நேரம் அங்க வழங்கப்பட்ட பிறகு உடனடியாக என்ன பண்ணணும்? பொறுத்திடணும். நேரம் துவங்கியாச்சு. நோட் பண்ணுங்க. அர்சை சுமப்பவர், ஈமானின் கிளைகள், சுலைமான் நபி, ஷிர்கு, மஜுதுன் நபவி. இன்னும் 30 வினாடி தான் இருக்கு. முடிச்சிட்டிங்களா? எங்களுக்கு நேரம் போதும், ஈஸியா இருக்குன்ட்டு முடிச்சிட்டாங்க, தயாராயிட்டாங்க. கேட்கலாமா? அர்சை சுமப்பவர் 8. ஈமானின் கிளைகள் 70க்கும் மேற்பட்டது. சுலைமான் நபி. எறும்பு பேசியது. ஷிர்கு. இணை வைப்பு. மஜுதுன் நபவி. 1000 நன்மைகள். 1000 நன்மைகள். அனைத்திற்கும் சரியான பதிலை தேர்ந்தெடுத்து 100 மதிப்பெண்ணை பெற்றாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த கேள்வி அஷம்ஸ் அணியினருக்காக. உங்களுக்கான நேரம் தொடங்கியாச்சு. தௌஹீத், திருக்குரான், லுகர், மஸ்ஜிதுல் அக்ஸா, அல்லாவின் திருநாமங்கள். இதுவும் ஈஸியா தான் இருக்கும் போல் தெரியுது. முடிச்சாச்சா? இன்னும் 30 வினாடி தான் இருக்கு. நேரம் முடிந்து விட்டது. முடிஞ்சிருச்சா? சொல்லலாமா? தௌஹீத், ஓரிரை கொள்கை. திருக்குரான், 114. லுஹர், ஃபர்லு 4 ரக்காய்த். ஃபர்லு 4 ரக்காயத், மஸ்ஜிதுல் அக்ஸா, 500 நன்மைகள். அல்லாவின் திருநாமங்கள் 99. 99. 5ம் சரியாக சொல்லிட்டீங்க. அல்ஹம்துலில்லாஹ். 5க்குமான மதிப்பெண் 100 மதிப்பெண்ணை பெற்றாச்சு. இந்த சுற்றம் விறுவிறுப்பா போகுது. யாரும் விடுற மாதிரி தெரியல. எல்லாம் போட்டிக்குள்ளேயே இருக்கிறாங்க. இறுதியா யார் ஜெயிக்க போறான்னு தெரியல. பரபரப்பா சென்று கொண்டிருக்கு. அடுத்த கேள்வி அத்தாரிக் அணியினருக்காக. உங்களுக்கான நேரம் தொடங்கியாச்சு.
நரகத்தின் காவலாளி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நரகத்தின் வாசல்கள், நரகத்தின் குடிநீர் மக்கா. இன்னும் நேரம் 20 செகண்ட் தான் இருக்கு, முடிய போகுது. விரைவா முடிஞ்சிருச்சா? கடைசி நேரத்தில் முடிச்சாச்சு. சொல்லலாமா? சொல்லலாம் பாய். ஓகே. நரகத்தின் காவலாளி மாலிக் அலை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். 600 இறக்கைகள். நரகத்தின் வாசல்கள் பக்கா. நரகத்தின் வாசல்கள் பக்கா. தவறு. சாரி பாய், 7 பாய். அப்படி சொல்லக்கூடாது பாய். ஃபர்ஸ்ட் சொன்னதா என்ன நோட் பண்ணியிருக்க பாய்? நோட் பண்ணது தானே, நோட் பண்ணதை தான் சொல்லணும். இங்கே மாத்துறதுக்கு இடம் இல்லை. நரகத்தின் வாசல்கள் தப்பா சொல்லியாச்சு. நரகத்தின் குடிநீர் சி. மக்கா 7. தவறு. 2 கேள்விக்கு தவறான பதிலை சொல்லிட்டீங்க. 3 கேள்விக்கு சரியான பதிலை சொன்னதன் மூலமா 60 மதிப்பெண் எடுத்திருக்கீங்க. அவசரப்படக்கூடாது, எல்லாம் தெரிஞ்சது தான். நோட் பண்ணும்போது டக்கு டக்குன்னு அவசரத்தில் கொஞ்சம் பதட்டமாகும். சரி, ஓகே. இந்த சுற்றின் இறுதி கேள்வி அர் ரஹ்மான் அணியினருக்காக. உங்களுக்கான நேரம் தொடங்கியாச்சு. மஸ்ஜித் ஹராம், முஹம்மது நபி, மக்ரிப், மூசா நபி, ஃபஜ்ர். நேரம் இருக்கு, எதுவும் மாத்துறதா மாத்திரணும். நோட் பண்ணிட்டு கேள்வியை கேட்கும்போது பதில் சொல்லும் போது மாற்றக்கூடாது. ஓகேவா? முடிவுதானா? உறுதியா? கேட்கலாமா? மஸ்ஜித் ஹராம் 1,00,000 நன்மைகள். முஹம்மது நபி 63 வயதில் மரணம். மக்ரிப் ஃபர்லு 3 ரக்காத்துகள். மூசா நபி மண்ணு சல்வா உணவு. ஃபஜர் ஃபர்லு 2 ரக்காத்துகள். அனைத்துக்கும் சரியான பதிலை சொல்லி 100 மதிப்பெண்ணை பெற்றாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். 8 சுற்றுக்குண்டான முடிவில் பரபரப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கான மதிப்பெண் அஷம்ஸ் அணியினர் 400 மதிப்பெண் எடுத்து 4வது இடத்திலையும், அத்தாரிக் அணியினர் 410 மதிப்பெண் எடுத்து 3வது இடத்திலையும், அத்தக்வீர் அணியினர் 450 மதிப்பெண் எடுத்து 2வது இடத்திலையும், அர் ரஹ்மான் அணியினர் 500 மதிப்பெண் எடுத்து முதல் இடத்துல இருக்கிறீங்க. இந்த சுற்றுல முன்னணியில் வந்தாச்சு. ஆனால் இன்னும் 2 சுற்று இருக்கு. இந்த சுற்று தான் விறுவிறுப்பாக செல்லக்கூடியது.